சாந்தி. 11/7/2022. கேள்வி பதில் பார்க்கலாமா? முதல் கேள்வி, நம்பர் 1 ஸ்ரீமத் என்ன? அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது வாழ்க்கை என்ற படகுனா இடமா கரை சேர்ந்து விடும். 2வது, பாபா யாராக இருக்கிறார்? பாபா யாராக இருக்கார்? இன்றைய முறையில் கள்ளங்கபடமற்றவர், பரந்த உள்ளம் உடையவர், இரவை பகலாக்கக்கூடிய சாய்பாபா, ஹெவன்லி காட்ஃபாதர், சத்குருவாக இருக்கிறார். 3வது கேள்வி, எதிலிருந்து புத்தியை விலக்க வேண்டும் அல்லது துண்டிக்க வேண்டும்? பாபா என்ன சொல்றாருன்னா, அதுக்கு பதில் பழைய வீட்டிலிருந்து, கலியுக தூய்மை இல்லாத சம்பந்தங்களிலிருந்து புத்தியின் தொடர்பை விலக்க வேண்டும். 4வது கேள்வி, எதை முதலில் புரிய வைக்க வேண்டும்? பாபா சொல்றார், தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆஸ்தி கிடைக்கும் என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். 5வது கேள்வி, இந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும்? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த சமயத்தில் என்ன தானம் செய்கிறீர்களோ அதற்கான புண்ணியம் உருவாகின்றது. எனவே தானம் செய்ய வேண்டும். 6வது, ததிஷி முனிவரை பற்றி பாபா இந்த முரளியில் என்ன கூறினார்? பாபா சொல்றாரு, ததிஷி முனிவரை போல யஜ்யத்திற்கு எலும்புகளை கொடுக்க வேண்டும். fill in the blanks. எப்போது ஸ்ரீமதப்படி நடப்பீர்களோ அப்போது டேஷ் ஆவீர்கள், அப்பொழுது எஜமானர் ஆவீர்கள். 2வது, என்னை நினைவு செய்யவில்லை என்றால் டேஷ், மாயை என்ற ஜின் பூதம் சாப்பிட்டுவிடும். 3வது, டேஷ் மிகுந்த முயற்சிக்கான விஷயம், தந்தையை நினைவு செய்வது மிகுந்த முயற்சிக்கான விஷயம். 4வது, பாபாவை போல் நீங்களும் கூட டேஷ் ஆக வேண்டும், பாபாவை போல் நீங்களும் கூட பரந்த மனம் உடையவர் ஆக வேண்டும். 5வது, டேஷ் மூலம் ஒவ்வொரு பாடத்திலும் டேஷ் தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். பாபா சொல்றார், யதார்த்தமான சார்ட் மூலம் ஒவ்வொரு பாடத்திலும் முழுமையாக பாஸ் மார்க் பெறக்கூடியவர்கள் தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.